ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நான் பால் சேர்க்கலை, தேங்காய் பால் மட்டும் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொழுக்கட்டை மாவு அல்லது இடியாப்ப மாவு 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. அரை முடி அளவு தேங்காய் எடுத்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்கான பால் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக எடுக்கக்கூடிய தேங்காய் பால், அதாவது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுக்கலாம். மாவு அளந்து எடுத்த கப்லையே 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காயை துருவி வச்சுருக்கேன். ஒரு 2-3 ஏலக்காவை எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இது வாசனைக்காக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. அது கொதிச்சுட்டு இருக்க டைமில் மாவை எடுத்து அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொதிக்கிற தண்ணினால் நம்ம கை வச்சு பிசைய முடியாது. அதனால் ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேருங்க. ஏன்னா அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டோன்னா பிடிக்க வராது, மாவு வேஸ்ட் ஆயிரும். அதனால கவனமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக கை வச்சு இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தீங்கன்னா பிடிக்க வரும். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். நம்ம மாவு பிசைஞ்சது போக மீதி இந்தளவு தண்ணி நம்மளுக்கு மிச்சமாக தான் இருக்குது. இது வெல்லம் கரைக்கிறதுக்காக நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து நான் பிசைஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். உருட்டும் போது கொஞ்சமாக உள்ளங்கையில் எண்ணெய் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வரும். ரொம்ப சின்ன சைஸும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வேக வைக்கும்போது அது கரெக்டான பதத்தில் வெந்து வரும். நான் கொஞ்சமாக மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கடைசியாக பால் கொழுக்கட்டை தண்ணியாக வந்துச்சுன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டியாகும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்த 2வது தேங்காய் பால், அதாவது தண்ணியாக இருக்க தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கொதிக்க வைங்க. நல்லா இந்தளவு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக அப்படியே கொட்டிட வேணாம், அது கரைஞ்சி போயிடும். ஒன்று ஒன்றா பொறுமையாக சேர்த்துக்கோங்க. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சேர்த்தா தான் அது கரையாமல் நல்லா வெந்து வரும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டாலும் கரைஞ்சிரும். அதனால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா மெதுவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுருங்க. அப்போ தான் அந்த எல்லாமே நல்லா வெந்து வரும். உங்களுக்கு பால் சேர்க்கணுன்னா இதில் பாதி அளவு தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்து கூட பண்ணலாம். பால் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் வேக வச்சு பண்ணலாம். ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது இப்போ ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வெல்லத்தை காய்ச்சிடலாம். வெல்லத்தோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரையிற வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருந்ததுனால நான் அதிலேயே சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இதை வேக வைக்கும் போது மூடிலாம் போட்டு வேக வச்சிடாதீங்க. இந்த மாதிரி திறந்து வச்சு தான் வேக வைக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி கரண்டி வச்சு கலக்கும் போது ரொம்ப மெதுவாக பண்ணுங்கள். இந்த சைடு நம்மளுக்கு வெள்ளைப்பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு பதம் எதுவும் இல்லை. நல்லா வெள்ளைலாம் கரைஞ்சி வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை காய்ச்சிக்கோங்க. வெள்ளத்தை நீங்கள் ரொம்ப முன்னாடியே காய்ச்சி வச்சிட்டிங்கனாலும் அது கெட்டியாயிரும். அதனால நல்லா முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வெல்லத்தை காய்ச்ச ஆரம்பிங்க. இந்த கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வெல்லத்தை காய்ச்சினதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டையோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் அதுலேயே இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சிடலாம். இது எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். கொழுக்கட்டை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வெல்லம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காயை அதில் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நல்லா தண்ணி சேர்த்து கலந்து இதில் கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா திக்காயிரும். எனக்கு நல்லா திக்காகவே வந்திருக்கு. அதனால நான் மாவு எதுவும் கரைச்சி சேர்க்கலை.
பாருங்க, இன்னும் நம்ம செஞ்சே முடிக்கல. அதுக்குள்ள நம்மளுக்கு இப்பயே சாப்பிடணும் போல பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு. பாருங்க, இதில் ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருந்த தேங்காவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம வச்சுருந்த கெட்டியான தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் சேர்த்த உடனேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான பால் கொழுக்கட்டை நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.